இந்த குழந்தை இல்லைன்னு உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நான் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு செக் அபார்ஷன் பண்ணாங்களா ஏதானு முன்னாலன்னு ஓ, கேட்பேன். அதனால் அது பண்ணால் பாதிக்குமா? கரியணை குழாய் இன்ஃபெக்ஷன் சரியாக கிளியராக பண்ணலைன்னா கரியணை குழாய் பாதிக்கப்படும். ஓ, அண்ட் ஃபஸ்ட்டு கடவுள் இப்படி கொடுக்குறது நீங்கள் காலையில் உதச்சா அதுவே ஒரு பாவம் வருதுன்னு. ஸோ தே ஷுட் கோ இஃப் த நியூலி மேரிட் கப்புள் இஃப் தி டோன்ட் வாண்ட் அ சைல்ட் தே ஷுட் கம் அண்ட் கன்சல்ட் த கைனகாலஜிஸ்ட். எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை வேணாம் டாக்டர், எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுக்கணும். அவள் ப்ரெக்னென்சி ஆனதும் அபார்ஷன் பண்ணுறது பாவம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்காங்க. ஒன்று கல்யாணம் ஆன உடனே நீங்கள் பிளான் பண்ணணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. குழந்தை உடனே வேணுமா இன்னும் 1 வருஷம் தள்ளி போடணுமா? இன்னும் தள்ளி போடுறேன் இப்போ கோன் கன்சல்ட் கைனகாலஜிஸ்ட். வி டோன்ட் வாண்ட் சைல்ட் ஃபார் 1 year, வாட் ஷுட் வி டூன்னு சொல்லி கேட்டு ரைட் வேல போகணும். அதான் யூ வாண்ட் ஹேவ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்கணுமா, காப்பர்ட்டி அந்த மாதிரி போடணுமா? காப்பர்ட்டி அந்த மாதிரி போட்டால் ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டால் யூ கேன் கோ ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ எந்த மாதிரியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது மாதிரி யூ பிளான் ஃபார் 1 year or 2 years, ஈவன் 3 years. யூ கேன் பிளான் லைக் தட். நீங்களே எதுவும் பண்ணிக்கூடாது. ப்ரெக்னென்சி ஆனதும் போய் எங்கேயா போய் அபார்ஷன் பண்ணிவிட்டு கரியணை குழாய் பாதிப்பாயிட்டு அப்புறம் குழந்தை இல்லைன்னு வருது, முட்டாள்தனம்.